ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டும் நாம் கூடிவர தேவன் செய்த மாபெரும் கிருபைகளுக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். நாம் ரோமர் நிருபத்திலிருந்து கழிந்த சில வாரங்களாக தியானித்து வருகின்றோம். அவைகளை சுருக்கமாக நினைவு கூறுவதாக இருந்தால், முதல் 15 வசனங்களிலும் அப்போஸ்தலனாகிய பவுல் தான் ரோம சபையை பார்ப்பதற்கு விருப்பப்பட்ட ஆசையாயிருந்த அல்ல வாஞ்சியாயிருந்த காரணத்தை எடுத்து எம்புகின்றார். 17 வசனங்களிலே இந்த நூலை எழுதிய நோக்கமான விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்ற கருப்பொருளை அறிமுகம் செய்கின்றார். 18 தொடங்கி 3ஆம் அதிகாரம் 20 வசனம் வரை உள்ள பகுதிகளிலே மனிதன், மனுக்குலம், உலகம் அனைத்தும் பாவத்துக்குள்ளாக இருக்கின்றது. பாவத்தினுடைய தாக்கம் மனிதனிலோ உலகத்திலோ சமுதாயத்திலோ இல்லாத ஒரு இடம் இல்லை என்பதை பல்வேறு தத்துவ விவாதங்கள் மூலம் விளக்கினார். 21வது வசனம் தொடங்கி, அதாவது 3ஆம் அதிகாரம் 21வது வசனம் தொடங்கி 4ஆம் அதிகாரம் முடியும் மற்றும் உள்ள வசன பகுதிகளிலே இந்த விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லும்போது அது நியாயப்பிரமாணத்தினால் உண்டாகிற மீட்பு அல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் வருகிற மீட்பு என்றும், அந்த மீட்பை குறித்து சொல்லும்போது ஒருவேளை யூதர்கள் கேட்பார்கள். நம்முடைய பழைய ஏற்பாட்டின் அடிப்படையில் யூதர்களுக்கு ஒரு இயல்பான கேள்வி எழும்பும். அப்படியானால் நியாயப்பிரமாணம் பயனில்லையா என்கிற கேள்விக்கும் பதிலை கொடுத்து வந்தார். ஆகவே நியாயப்பிரமாணத்தினால் ஒருவர் நீதிமான் ஆக முடியாத ஒரு சூழல் இருந்தபடியால் விசுவாசத்தினாலே நீதிமான் ஆக தேவன் வழி ஏற்படுத்தினார். அந்த விசுவாசம் கிறிஸ்துவில் இருக்க வேண்டும். ஆகவே அப்படி ஒரு கருத்தை, ஒரு இறையியல் சிந்தனையை கொடுக்கும்போது, அதாவது விசுவாசத்தினால் மட்டுமே மீட்பு கிடைக்கும் என்கிற இறையியல் கருத்தை வலியுறுத்தும் போது அதற்கு பழைய ஏற்பாட்டில் இருந்து ஆதாரங்களை யூதர்கள் கேட்பார்கள். எனவே அவருடைய மூதாதையர் என்று கருதப்பட்ட ஆபிரகாமுடைய வாழ்விலிருந்தே ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டதென்ற கருத்தை 4ஆம் அதிகாரத்தில் விளக்கினார். இவ்விடமாக மிக தெளிவாக மீட்பு என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசிப்பதன் மூலம் மட்டுமே. அது மட்டுமல்ல, பழைய ஏற்பாட்டிலும் ஆன்ம மீட்பு விசுவாசத்தினால் உண்டாகிறது என்பதையும் மிக மிக அழகாக, நேர்த்தியாக, தத்துவ மற்றும் இறையியல் பூர்வமாக அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாதங்களினால் நிரூபித்தார். அடுத்ததாக மீட்கப்பட்டவனுடைய இறையியல் அல்லது மீட்கப்பட்டவன் அறிந்து கொள்ள வேண்டிய சில இறையியல் உண்மைகளை 5ஆம் அதிகாரத்திலிருந்து பேச ஆரம்பிக்கின்றார். அதில் குறிப்பாக 5ஆம் அதிகாரம் தொடங்கி 8ஆம் அதிகாரம் முடிய கிறிஸ்தவன் பரிசுத்தமாகுதலை குறித்து விளக்குகின்றார். அதாவது ஒரு கிறிஸ்தவன் எப்படி பரிசுத்தமாக இருக்கின்றான், அதாவது கிறிஸ்துவை விசுவாசிப்பதனால் பரிசுத்தமாக இருக்கின்றான், அதற்கான வாதங்கள், வசனத்தின் அடிப்படையிலான விளக்கங்கள், தத்துவ ரீதியான விளக்கங்கள், அன்றைய விசுவாசிகளுக்கு உண்டான கேள்விகளுக்கான மறு உத்தரங்கள் என்கிற பல்வேறு விதத்திலே 5, 6, 7, 8 அதிகாரங்களில் பரிசுத்தத்தை குறித்து பேசுகின்றார். சென்ற நாளிலே நாம் 8ஆம் அதிகாரம் முதல் 16 வசனங்களையும் அங்கே பரிசுத்தப்படுத்துதலில் பரிசுத்தாவியனுடைய பங்கு என்ன என்பதை குறித்து நாம் பார்த்தோம். இன்றைக்கு அதன் தொடர்ச்சியாக 18வது வசனம் தொடங்கி, அதாவது 8ஆம் அதிகாரம் 18 தொடங்கி அந்த அதிகாரம் முழுமைக்கான வசனங்களை சிந்திக்க இருக்கின்றோம். முதலாவது இந்த 18 தொடங்கி இந்த 39ஆம் வசனம் வரை உள்ள வசன பகுதிகளுடைய அடிப்படை சாராம்சம் என்பதை ஒரே வரியில் அல்லது ஒரே வாக்கியத்தில் கூறுவதானால், புத்திர சிவிகாரம் பெற்றவரின் இறுதியியல் மீட்பு,
அல்லது மீட்கப்பட்டவருடைய இறுதியியல் மீட்பு, அதாவது எஸ்கட்டாலஜிக்கல் அஸ்பெக்ட் ஆஃப் த ஃபியூச்சர் சால்வேஷன். அதாவது நாம் ஏற்கனவே மீட்கப்பட்டு விட்டோம். எப்போது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்த போது மீட்கப்பட்டு விட்டோம். அதன் அடிப்படையிலே நாம் பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறோம், பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கின்றோம். ஆனால் அந்த பரிசுத்தத்தின் முழுமையும் அந்த மீட்பின் முழுமையும் இறுதி காலத்தில் எப்படிப்பட்டதாக இருக்கும்? ஏன்னா இன்னும் நம்ம இயேசு கிறிஸ்துக்குள்ளாக நாம் முழுமையாய் மீட்கப்பட்டு விட்டோம். அந்த முழுமையாய் மீட்கப்பட்டவர்கள் அந்த முழுமையை இன்னும் நாம் ரியாலிட்டியில் அல்லது ஸ்பஷ்டமாக என்று சொல்லலாமே நாம் இன்னும் அனுபவிக்கவில்லை. அல்லது அந்த மீட்பின் முழுமையை கண்ணார இன்னும் காணவில்லை. நம்பிக்கொண்டு இருக்கின்றோம், அது கண்ணார காணவில்லை. ஆகவே அந்த மீட்பை எப்படி கண்ணார காண்போம்? அந்த கண்ணார காண்பதற்கு நாம் கடந்து செல்ல வேண்டிய ஒரு சின்ன வழி என்று சொல்லும்போது இயேசு சொன்னார்ல, நானே வழியும் சத்தியமாக இருக்கிறேன், அந்த அடிப்படையில் அல்ல. வேணுமென அதை எடுக்கலாம், தவறொன்றும் இல்லை. இந்த பரிசுத்தமாக்குதலுடைய இறுதி நிலையை அடைவதற்கு முன்பாக, நம்முடைய மீட்பின் முழு உண்மையை கண்ணார காண்பதற்கு முன்பாக, இந்த உலக வாழ்விலே நாம் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்றோம், அந்த நிலை எப்படி எதிர்கொள்வது, அது அந்த எதிர்காலத்தில் நாம் கண்ணால் கண்டு அனுபவிக்க இருக்கிற அந்த மீட்புக்கு அது ஒரு சான்றாக இருக்கிற என்கிற வாதத்தை மிக அழகாக வாதிக்கின்றார். சரி, இப்போ ஒரு கேள்வி. அந்த முழுமையான மீட்பை அடைவதற்கு முன்பாக தற்காலத்திலே நாம் எதை பரிசுத்தமாக்குதலில் காண்கிறோம் என்றால் பாடுகள். அதை தான் அவர் 18ஆம் வசனத்தில் அறிமுகம் செய்கின்றார். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவில் அல்லவென்று எண்ணுகின்றேன். ஸ்ட்ரைட்டாகவே அவர் அந்த தீமை சொன்ன மாதிரி தான் வாரார். ஆதலால் தான் தொடர்ச்சி. மேலே பரிசுத்த ஆவியானவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார், புத்திர சுவீகாரத்தின் ஆவி தந்திருக்கிறார், எல்லாம் உண்மைத்தான். ஆகவே இக்காலத்து பாடுகள், இக்காலத்து பாடுகள் என்று சொல்லும்போது இந்த உலகத்தில் நாம் படுகிற பாடுகள். ஒன்றை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். முதல் நூற்றாண்டிலே கிறிஸ்தவம் வளர்ந்த ஒரு சூழல் அத்தனை எளிமையானது அல்ல. மிகுந்த பாடுகள், அதாவது எப்பக்கம் நெருக்கப்பட்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வார்த்தையிலே சொல்லலாம். ஒரு பக்கம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காத யூதர்களால் ஒரு பக்கம் நெருக்கடி, மறுபக்கம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காத புற இனத்தவரால் நெருக்கடி, மறுபக்கம் ரோம அரசினால் நெருக்கடி, இன்னொரு கோணத்தில் மறைமுகமாக சாத்தான் கொடுக்கிற தந்திரமான நெருக்கடி. இத்தனை நெருக்கடியும் தாண்டித்தான் கிறிஸ்துவம் வளர்ந்தது. இதை நாம் ஒருபோதும் மறந்து விடக்கூடாது. அப்படி வளரும்போது அவர்களுக்கு அந்த நெருக்கடிகளை, பாடுகளை தாங்குவதற்கான ஆன்மீக ஆவிக்குரிய வலிமை தேவை. அந்த வலிமையை கொடுக்கும்போது பவுல் இந்த வசன பகுதியை எழுதுகின்றார். அதனால தான் சொல்றாரு, இக்காலத்தில் நாம் படுகிற பாடல்கள் அது எப்பக்க நெருக்கப்பட்டாலும் இக்காலத்துடைய பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும். இந்த பாடப்பகுதியை நான் அறிமுகம் செய்யும் போது என்ன சொன்னேன்? நாம் இப்போது பரிசுத்தமாக்குதலுடைய இறுதி பகுதிக்கு வருகின்றோம். நாம் ஏற்கனவே புத்திர சுவீகாரத்தையும் பெற்றிருக்கின்றோம், முழுமையாக மீட்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் அந்த முழுமையை நாம் விசுவாசிக்கின்றோம், ஆனால் கண்ணார காண முடியவில்லை. ஆகவே ஆனால் ஒரு நாள் நாம் கண்ணார காண்போம். அதுதான் வெளிப்படும் மகிமை. அந்த மகிமை, அந்த மீட்பின் மகிமையை நாம் வெளிப்படும், நம்முடைய கண்களுக்கு முன்பாக வெளிப்படும். அப்படி வெளிப்படும் போது இன்றைய பாடுகளோடு போடும்போது இந்த பாடுகள்லாம் ஒன்றுமே இல்லை. ஏன்னா அவ்வளோ பெரிய மகிமையை நாம் காண இருக்கின்றோம்.
அவ்வளோ அந்த மீட்புடைய உன்னதமான ஒரு நிலையை பார்க்கின்றோம். அதனால தான் சில இறையியலாளர்கள் சொல்லுவாங்க, அப்போ மன்னிக்கும் சுவிசேஷங்களில் வருகிறது, ஆபிரகாம் என்னை காண வாஞ்சியாக இருந்தான், என் நாளை காண வாஞ்சியாக இருந்தான், கண்டு கழிவுறுந்தான். எப்படி கண்டான்? அதற்கு பல விளக்கங்கள் உண்டு. ஒன்று, அவன் இயேசுவை தான் வாழ்ந்த காலத்தில் தூதனாக கண்டான் என்று ஒரு விளக்கம். இன்னொரு விளக்கம், அதுதான் அதிகமாக சாத்தியமான விளக்கம் கூட, மேசியாவுடைய ஆட்சி அந்த உலக மீட்புடைய இறுதி நிலையிலே தன்னுடைய சந்ததியில் வரப்போகிற மெசியா எவ்வளவு மகிமையோடு இருப்பான் என்பதை கண்டு களி கூர்ந்தான். ஆவிக்குரிய ரீதியிலே அவனு நிஜத்தில் அதை காணவில்லை, ஆனால் ஆவிக்குரிய ரீதியிலே கண்டு களி கூர்ந்தான். அதுபோலத்தான் நாம் இந்த பாடுகள் படும்போது ஆபிரகாமை போல ஒரு மகிமையான அந்த குமாரனுடைய ராஜ்யம், மேசியாவுடைய ராஜ்யம், அதை நாம் ஆவியில் கண்டு களி கொண்டிருக்கின்றோம். ஆனால் அது வெளிப்படும் போது அதை கண்ணார கண்டு மகிழ்வோம். ஆகவே இக்காலத்து பாடுகள் அதோடு ஒப்பிடும்போது ஒண்ணுமே இல்லை என்று சொல்லிவிட்டு ஆரம்பிக்கின்றார். தொடர்ந்து படிப்போம். மேலும் கண்டினியூ பண்றார். தேவனுடைய புத்திரர், இந்த இடத்துல நாம் கேட்க வேண்டிய கேள்வி, தேவனுடைய புத்திரர் யார்? தேவதூதர்கள் அல்ல. இங்கே மீட்கப்பட்டவர்களை தேவனுடைய புத்திரர் என்று சொல்கிறோம். யாரு? நாம் மேல வசன பகுதியில் படித்தோம், பரிசுத்த ஆவி நமக்குள் இருந்து நமக்கு சாட்சி கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட நீங்கள் தேவனுடைய புத்திரர் இருந்து பரிசுத்த ஆவியார் நம்முடைய ஆவியோடு இருந்து சாட்சி கொடுத்து கொண்டு இருக்கிறார். அந்த தெளிவுடையவர்கள், அந்த உறுதி உடையவர்கள், அப்படிப்பட்ட தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு அவர்களும் அதை, ஏன்னா இந்த உலகத்தில் பல்வேறு மக்கள் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். சென்ற 2000 ஆண்டுகளாக உலகமெங்கும் ஏராள மக்கள் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். இன்றிலிருந்து நாம் பார்க்கும்போது, இந்த 2026 பார்க்கும்போது, அல்லது கர்த்தருடைய சபை எடுத்துக்கொள்வதற்கு முன்பாக வருகிற நாள் எந்த நாளாக இருந்தாலும் சரி, அன்றிலிருந்து மீட்கப்பட்ட அந்த தேவனுடைய புத்திரரை வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது, இந்த என்டையர் கிரியேஷன், சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடே காத்து கொண்டிருக்கிறது. யாரெல்லாம் மீட்கப்பட்டிருக்கிறார்கள், யாரெல்லாம் இந்த மகிமையான மேசியாவுடைய ராஜ்யத்தில் வருவார்கள், யாரெல்லாம் உண்மையாகவே தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள் என்பதை இந்த சிருஷ்டி இன்னும் காணவில்லை. நம்முடைய ஆத்மாவுக்குள் நமக்குள்ளாக ஆவியானவர் உறுதியை தருகின்றார். ஆனால் நமக்கு கூட இன்னொருவரை தெரியாது இல்லையா? நம்ம இப்ப நம்புகிறோம், மீட்கப்பட்ட நாம் அனைவருமே தேவனுடைய பிள்ளைகள். ஆனால் மொத்தமாக எத்தனை பேர் மீட்கப்பட்டிருக்கிறார்கள்? உலகத்தின் பல்வேறு நாடுகளில் எங்கெல்லாம் யாரெல்லாம் இருக்கிறார்கள் தெரியவில்லை. ஆனால் ஒரு நாள் இதெல்லாம் வெளிப்படும், எல்லோரும் சேர்ந்து வெளிப்படுவோம். அதை பார்ப்பதற்கு இந்த படைப்பே ஆவலோடு இருக்கிறதா? இந்த படைப்பு என்டையர் கிரியேஷன் என்று சொல்லலாம். சில அறிஞர்கள் இல்லை, இந்த இடத்துல சொல்கிற சிருஷ்டி என்பது தி ஏஞ்சல்ஸ், நல்ல தூதர்கள் அதை வாஞ்சியோடு காத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்வார்கள். எப்படி இருந்தாலும் தவறில்லை, ஏனென்றால் அவைகளும் படைக்கப்பட்டவர்கள். அது முழு படைக்கப்பட்ட தேவனுடைய படைப்புமே, தேவனுடைய புத்திரர்கள் எத்தனை பேர் மொத்தமாக இருக்கிறார்கள், அவர்களெல்லாம் எப்போது வெளிப்படுவார்கள், ஒரு சேர, அதாவது எப்போது வெளிப்படுவார்கள், ஒரு சேர எப்படி வெளிப்படுவார்கள் என்பதை காண வாஞ்சையோடு இருக்கிறது. சரி, இது எப்போது வெளிப்படுவார்கள்? இதுக்குள்ளே 2 கருத்து இருக்கிறது. சிலர் சொல்லுவாங்க, சபை எடுத்துக்கொள்ளப்படும் போது இந்த மீட்கப்பட்டவர் அனைவரும் ஆண்டவரை எதிர்கொண்டு போகும்போது இந்த உலகம், இந்த சிருஷ்டி அது அவரை காணும் என்கிற ஒரு கருத்து. சிலர் சொல்வது இல்லை, இது 2ஆம் வருகையை குறிக்கிறது. ஆகிய 2ஆம் வருகையிலே தான் மொத்த மீட்கப்பட்டவர்களையும் கண்டு சிருஷ்டியே மகிழ்வுறும். எப்படி ஆபிரகாம் கண்டு களி கூர்ந்தானோ அதுபோல் இந்த சிருஷ்டி எல்லாவற்றையும் நேரடியாய் கண்டு களி கூறும். ஆகவே சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோടെ காத்து கொண்டிருக்கிறது. அது ஏனென்றால் மேலும் விளக்குகின்றார், சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு, என்னது அழிவுக்குரிய அடிமைத்தனம்? என்னது? நம்முடைய சரீரங்கள். ஏன்னா இந்த சரீரம் பாடுகளூடாய் சென்று கொண்டிருக்கிற, மறந்துடக்கூடாது, மெயின் தீமை மறந்துடக்கூடாது, பாடுகளிலேயாக சென்று கொண்டிருக்கிறது. ஆகவே இது அழிவுக்குரியது, மாற்றத்திற்குரிய, வயசாக மாறிக்கொண்டே இருக்கிறது.
வயசாகும்போது தலைமயிர் விழுகிறது, மயிர் நரிக்கிறது, முகத்தில் சுருக்கங்கள் வருகிறது, சரீரத்தில் தளர்வு வருகிறது. இது மாறிக்கொண்டிருக்கும். இது ஒரு விதமான அடிமைத்தனம். ஏன்னா இந்த படைப்பின் அடிமைத்தனத்துக்குள்ளாக இருக்கிறது. இதிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். விடுவிக்கப்பட்டு விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுவாதீனத்தை பெற்றுக்கொள்ளுங்க நம்பிக்கையோடு. இதான் நம்பிக்கை. நம்ம நம்பிக்கை இதை பெற்றுக்கொள்வோம் என்கிற நம்பிக்கையோடே அப்படி போய் கொண்டிருக்கிறோம். அதை முழுமையாக காண்போம். அதான் இறுதி கால மீட்பியலோடு அது சம்பந்தப்பட்டது. கடந்த கால மீட்பிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் மீட்கப்பட்டு விட்டோம். முழுமையான மீட்பை பெற்று விட்டோம். அந்த மீட்பு நமக்குள்ளாக இருக்கிறது. அந்த மீட்பினுடைய முழுமையான வடிவத்தை கண்ணார காண, எல்லா மீட்கப்பட்ட ஜனங்களையும் காண்பதற்கு இந்த அடிமைத்தனமாகிய இந்த மாற்றமுள்ள சரீரத்திலிருந்து, மாறுதலுக்கு உட்பட்ட சரீரத்திலிருந்து, அழிவுள்ள இந்த சரீரத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்கு மகிமையான சுவாதீனத்தை, தேவனுடைய பிள்ளைகளுக்குன்னு ஒரு மகிமையான சுவாதீனத்தை, ஒரு விடுதலை வச்சிருக்கிறார். பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு நம்ம அந்த நம்பிக்கை முழுமையானது. நம்பிக்கையோடு 21 வசனம், அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. இந்த யார் கீழ்ப்படுத்தினார் என்போது 2 கருத்துக்கிறது. சிலர் இந்த படைப்பு பாவத்துக்குள்ளாக ஆதாமால் சென்றவதனால் இது கீழாக்கப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு கருத்தை சொல்கிறார்கள். வேறு சில அறிஞர்கள் அது தேவனை குறிக்கலாம். ஏனென்றால் சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவர் அவர் தானே. ஆகவே அந்த கருத்து இருக்கிறது. சரி, தொடர்ந்து, ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து, இந்த வார்த்தைகளை பாருங்க, அருமையான வார்த்தைகள். சும்மா வாசித்து விடுவதில்லை, அதில் அதை லயிச்சு வாசிக்கணும். அதை உணர்ந்து வாசிக்கும்போது அது கவிநயத்தோடு தான் அவர் எழுதுகிறவான வருகிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. எதற்காய் பிரசவ வேதனைப்படுகிறது? டு see the kingdom. எப்படி ஆபிரகாம் அந்த கிங்டத்தை மேசி ஆளுவது போல கண்டு கழித்தானோ, கண்டு சந்தோஷப்பட்டானோ, அதுபோல முழு சிருஷ்டியும் அந்த மகிமையான நாளை, அவருடைய ராஜ்யத்திலே மீட்கப்பட்ட அனைவரும் ஒன்று கூடி இருக்கிற நாளை, அந்த மீட்பின் முழுமையை கண்ணார கண்டு மகிழ்ச்சி ஒரு நாளை காண, அது பிரசவ வேதனையில் இருக்கிற சூழலை இல்லை, அவர் தாய் பிரசவ வேதனை அந்த குழந்தையை கண்டா எவ்வளோ அகமிழ்வா, அந்த பாடுகள் வேதனை எல்லாம் மறந்துடுவா. மீண்டும் எங்க இக்காலத்து பாடுகள், அந்த மகிமையை நாம் கண்டு அதற்கு நேராய் வாழ்வோமானால் இக்காலத்து பாடுகள் ஒரு பிரசவ வேதனைக்கு சமம். 2-3 செகண்ட், 2-3 மினிட்ஸ் தான். இல்லை, சரியாக குழந்தை பிறந்தா ஃபியூ மினிட்ஸ் தான். ஜகாலம் இல்லை, பாட நினைப்பது அருவன பாட்டு கூட உண்டு. அதை குறிப்பு கொஞ்ச காலம் இயேசுக்காக கஷ்டப்பாடு அனுபவிப்பது நான், இன்னொரு துன்பம் இன்பமாய் மாறும் இயேசுவை நாம் காணும் போது. அந்த கவிஞன் பாடிய வண்ணமாக இக்காலத்து பாடுகள் அது பிரசவ வேதனைக்கு ஒப்பானது. சிருஷ்டியே அந்த வேதனை ஒன்று இருக்கிறது. எதற்கு? அந்த ராஜ்யத்தை காண, அந்த ராஜ்யத்தில் மீட்கப்பட்ட நாம் தேவபுத்தர்களாக அங்கே நிற்க, மீட்கப்பட்ட ஜனமாய் நிற்கிறத காண்பதற்கு நாம் மட்டுமல்ல, இந்த சிருஷ்டியே பிரசவ வேதனைப்படுகிறது. அதுவும் இல்லாமல் இதில் ஒரு இடத்துல ஒரு தகவல் சொல்ல, ஏசாயா 35 அதிகாரம் தான் அந்த கிங்டத்தினுடைய மகிமையை அங்கே வெளிக்காட்டுகிறது. அதை நம்ம டைம் இருந்தால் ஓரிரு வசனம் படிக்கலாம்னு நினைக்கிறேனே. படிப்போமா? ஏசாயா 35 அதிகாரத்துக்கு திருப்புவோம். வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். இதுவும் ஒரு பாடல் வடிவம். அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவர்களின் அலங்காரம் அதற்கு அளிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள் என்று அந்த பாடல் ஆரம்பிக்கிறது. இது மகிமையான ராஜ்யத்தை மேசியா அமைக்கும் போது
அவ்வளமாக அந்த சங்கீதம் அந்த இசையா 35 ராஜ்யத்தை குறித்து ஒரு வெளிப்படுத்தலை தருகிறது. அதை வீட்டில் இருக்கும்போது நீங்கள் தியானியுங்கள். அதான் அவர் சொல்கிறாரு, அப்படி ராஜ்யத்தை காண சிருஷ்டியே பிரசவேதனைப்படுகிறது. அதுவுமல்லாமல் ஆவியின் முதற்பலங்களை பெற்ற நாமும், யாரு? ஆவியின் முதற்பலங்களை நாம் பெற்றிருக்கிறோம். நாம் பரிசுத்த ஆவியினால் முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு மீட்கப்பட்டவர்னு சொல்லுவாங்க, ஆனால் தங்களுக்கு பரிசுத்த ஆவியின் இருக்கிறங்கிற சந்தேகம் இருக்கும். ஏன்னா இன்றைக்கு வேதத்தை முறையாக படிக்காத அரைகுறை பிரசங்கிகள், அவர்களை நான் குறை சொல்லலை, இழிவாகவும் சொல்லவில்லை. அவர்கள் தங்களுக்கு ஒருவேளை பொருளாதார வசதி இல்லாமல் இருக்கலாம், அது நேர குறைவாக இருக்கலாம், அல்லது அதற்கான சூழலை யாரும் சரியாக காட்டாதபடினால் பல்வேறு காரணங்கள்னால் பலர் கிறிஸ்தவ நம்பிக்கையை சரியாக படிக்கலை, ஆனால் ஆர்வத்தோடு ஊழியம் செய்கிறார்கள். அவர்களை பாராட்ட வேண்டும். ஆனால் துரதிர்ஷ்டம் என்னவென்றால் அவர்கள் தப்பாக படித்து தப்பாகவே பிரசங்கம் பண்ணுவது தான் கொஞ்சம் வேதனைக்குரியது. சரி, ஆகவே அவர்கள் நமக்குள்ளாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை அறியாமல் இல்லை என்றே பிரசங்கிக்கிறார்கள், நம்புகிறார்கள். ஆனால் வசனம் என்ன சொல்லி பாருங்க, நாம் ரட்சிக்கப்பட்டதற்கு அச்சரமாக பரிசுத்த ஆவியினை தந்தரப்பட்டுள்ளது. அதை தான் அவர் இங்கே சொன்னார். அதுவுமில்லால் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும், நாம் பெற்றிருக்கின்றோம், பெறுவோம் என்றல்ல, பெற்றிருக்கின்றோம். பெற்ற பாஸ்ட் டென்ஸ்ல கடந்த காலத்தில் இருக்கு. நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சிவரம் வருவதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கின்றோம். எப்படி படைப்பு அந்த மீட்பின் முழுமையை காண பிரசவேதனைப்படுகிறதோ அதுபோல நாமுக்கும் வாஞ்சியாக தான் இருக்கிறது. ஆண்டவரே, இந்த உலக வாழ்க்கை என்றைக்கு முடியும்? இந்த உலகத்தினுடைய ஓட்டம் என்றைக்கு முடியும்? இந்த உலகத்தினுடைய பாடுகள் என்று முடியும்? உடைய சமூகத்திலே, உடைய ராஜ்யத்திலே நான் மகிமையோடு சக மீட்கப்பட்ட பிள்ளைகளோடு, உலகமெங்கும் வந்த மீட்கப்பட்ட பிள்ளைகளோடு அந்த மகிழ்ச்சியோடு உம்மோடு இருக்கிற நாட்கள், அந்த கடுவழி கழித்த அந்த வனாந்தரம் செழித்த அந்த ஒரு ராஜ்யத்தை காணுகிற நாட்களுக்காக தவித்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? அருமையான பகுதி, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசன பகுதி. தவித்து கொண்டிருக்கிறோம். அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். பாருங்க, ரட்சிக்கப்படுவோம் அல்ல, ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எந்த நம்பிக்கையினாலே? மீட்படைந்தவருக்கு இந்த நம்பிக்கை இருக்கும். ரட்சிக்கப்பட்டிருக்கிற நம்பிக்கை யாருக்கு இருக்கும்னா, மீட்படைந்தவர்களுக்கு இருக்கும். கிறிஸ்து மேல் வைத்த நான் விசுவாசத்தினால் நான் மீட்கப்பட்டிருக்கிறேன் என்கிற நம்பிக்கை தெளிவாக இருக்கும். அதில் எந்த பயமோ கலக்கமோ சஞ்சலமோ ஐயமோ வராது. அப்படி வருகிறது என்றால் தன்னுடைய மீட்பை மீண்டும் வசனத்தின்படி சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். எப்படி? இயேசு கிறிஸ்து எனக்காய் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தாழ்ந்தார் என்பதை நான் மனப்பூர்வமாய் நம்புகின்றேனா? உங்களுடைய மனசாட்சி பரிசுத்தாவினுடைய துணையோடு நாம் மேலே படித்த விதமாக ஆம், அப்படித்தான் நீ இயேசு கிறிஸ்து நம்புவது சரிதான், ஆவியானோர் நோடு இருந்து அதுக்கு சாட்சி ஆம் என்று சொன்னால் அந்த நம்பிக்கை சரியான நம்பிக்கை தான். ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறத நம்புறது நம்பிக்கை அல்ல. இன்னும் நம்ம காணல, கிறிஸ்துவையும் நம்ம காணல, மரித்ததை ரோம சபையை காணல. ஆனா அவங்க நம்புறாங்க, நாமும் காணல, நம்புகிறோம். அதான் சொல்லு, காண்டுதான் நம்பணும்னு இல்லை, நம்பிக்கை இல்லை. ஒருவன் தான் காண்கிறத நம்ப வேண்டியது என்ன இல்லையா? ஒரு பொருள் நம்ம கண்டாச்சுன்னா அதுக்கப்புறம் நம்பிக்கை, கண்டாச்சு தான் பொருள். காணாததை நம்புகிறதா நம்பிக்கை. அதான் லாஜிக்கலான ஒரு வார்த்தை. நம்பிக்கைங்கிற வார்த்தை விட லாஜிக்கல் மீனிங்கு காணாததை நம்புகிறதா நம்பிக்கை, அல்லது காணாதை இதை விசுவாசிப்பதுதான் நம்பிக்கை. ஆனால் அது என்ன வித்தியாசம் என்றால் அது நிச்சயமானது என்பதை நம்ப வேண்டும். 25 நாம் காணாததை நம்பினோமாயில் அது வருவதற்கு பொறுமையோடே காத்திருப்போம். வரும், தவிக்கிறோம், பிரசவேதனை சிருஷ்டியே படுகிறது. ஆனால் என்ன செய்யணும்? பொறுமையோட காத்திருக்கணும். ஏன்னா இங்கதான் பிரச்சனை என்னன்னா, பாடு நெருங்கும் போது அவங்களுக்கு கேள்விகள் வருகிறது. அதான் சொல்லாரு, நாம் மீட்பின் முழுமையை காணாததை நம்ப வேண்டும். மீட்பின் முழுமை இன்னும் காணல, ஆனால் அது உண்மையானது, நிலையானது, உறுதியானது. அது கொஞ்சம் பொறுத்திருப்போம். இந்த வாழ்க்கையுடைய துன்பங்கள் நிலையானதல்ல, அது கூட மாறி போகலாம். ஆனால் நிலையான ராஜ்யம் உண்டு. ஆகவே
நாம் காணாது நம்பினோமாயில் அது வருகிறதற்கு பொறுமையோடு, இந்த இடத்துல பொறுமைன்னு சொல்லுவது பாடுகளை தாங்கும் பொறுமை. யாக்கோபு சொன்னார், பொறுமை நம்மை, பொறுமை கூட ஒரு பரீட்சை, நம்முடைய விசுவாசத்தை பரிசோதிப்பதற்கு. ஆபிரகாம் 25 பொறுமையோடு காத்திருந்தான். 25 ஆண்டுகள் வாக்குத்தத்தை பொறுத்து பண்ணான். அவன் பொறுமையோடு இருப்பான் நிச்சயமாக. ஏன்னா தேவன் பொய் சொல்லாதவர். அங்கே தேவனுடைய குணத்தை நாம் அறிய வேண்டும். பொறுமையோட காத்திருப்போம். எதுல? துன்பங்கள் இருப்பினும், நெருக்கங்கள் இருப்பினும். மணிப்பூர்ல நெருக்கப்பட்டாங்க இல்ல, ஆனால் விசுவாசத்துக்கு போகலையே. அதான் கிறிஸ்தவம். உலகத்தில் பல நாடுகளை பாருங்க. உலகத்தில் பல நாடுகளில் கிறிஸ்தவர்கள் மீது தான் அதிகமான தாக்குதல். கிறிஸ்தவர்கள் என்பதற்காகவே தாக்கப்படுகிறார்கள், வேற எதுக்காகவே இல்லை. வேற அரசியல் காரணங்களே இதெல்லாம் இருக்காது. அதான் இப்போ அரசியல் காரணங்களுக்காக ஒரு தேசத்திலே இரு பிரிவினருக்கிடையே சண்டை வருகிறதால் அது அரசியல் சூழலாக இருக்கலாம். ஆனால் வெறும் அப்பாவி கிறிஸ்தவர்கள், வேற எந்த பிரச்சனைக்கும் போகாதவர்கள், தங்களுடைய விசுவாசத்தின் நிமித்தம், கிறிஸ்து மீது வைத்திருக்க நம்பிக்கை நிமித்தம் அன்றாட செய்திகளை படிக்கிறோம் அல்லவா என்று ஆவின பொறுமையோடு காத்திருப்போம். துன்பம், பாடுகளின் மத்தியிலே. ஏன்னா நாம் இனி காண இருக்கிற அந்த மீட்பின் முழுமையான அந்த மகிமையை இந்த பாடுகளோடு ஒப்பிடும்போது அது ஒன்றுமே இல்லை. நம்ம ஊர்ல தமிழ் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மலைக்கு மகடுக்குள்ள வித்தியாசம் என்று சொல்லுவாங்க. இந்த சின்ன மொட்டை குன்றுக்கும் பெரிய மலையை ஒப்பிடும்போது மலைக்கு மடுக்குள்ள வித்தியாசம், அவ்வளோ பெரிய வித்தியாசங்கள் இருக்கு. ஆகவே பொறுமையோடு இருப்போம். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களை நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னவென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். இந்த இடத்துல அடிக்கடி நாம் கேட்கிற பலவீனங்கள் என்றால் என்ன? லகுவாக நம்முடைய சரீர பலவீனம் என்று பேசிவிடலாம். ஆனால் அஸ்தேனியா என்கிறதான ஒரு கிரேக்க வார்த்தை இருக்கிறது. அது எல்லா விதமான பலவீனத்தையும் சொல்லலாம் அந்த வார்த்தையிலே. சரீர பலவீனம், உணர்வு ரீதியாக பலவீனம், அதாவது மனநிலையிலான பலவீனங்கள், உளவியல் பலவீனங்கள், ஆவிக்குரிய பலவீனங்கள் என்று எதையுமே அது சொல்லக்கூடிய ஒரு பொதுவான வார்த்தை தான். ஆனால் அதனுடைய சரியான நுட்பமான பொருள் அதை புரிஞ்சாலே அதை சரியாக புரியணும். பாரம் சுமக்க பலவீனம், அதான் அந்த வார்த்தையுடைய டெஃபினிஷன். பாரம் சுமக்க பலவீனம். என்ன பாரம் சுமக்க பலவீனம்? எந்த ஒரு பாரத்தை சுமப்பதற்கு பலவீனம் இருக்கிறதோ அதான் பலவீனம். இப்போ ஒரு தலையில் ஒரு சுமையை சுமப்பதற்கு ஒருத்தன் கஷ்டப்படுகிறான்னா அது அவனுக்கு பலவீனம். வாழ்க்கையில் உள்ள போராட்டங்கள், குடும்பத்தில் உள்ள போராட்டங்கள், பொருளாதார பாரங்கள், அதை தாங்க கஷ்டப்படுகிறான்னா அது அவனுக்கு பலவீனம். ஆவிக்குரிய வாழ்க்கையை முழுமையாக வாழ்வதற்கு, பரிசுத்தமாய் வாழ்வதற்கு திணறுகிறான் என்றால் அது அவனுக்கு ஆவிக்குரிய பலவீனம். நல்ல முடிவுகளை வாழ்விலே, குடும்பங்களிலே, சமுதாயத்தில் எடுப்பதற்கு அவன் திணறுகிறார் என்றால் அது மன ரீதியான பலவீனம். இப்படி பலவிதமான பலவீனங்கள் அந்த வார்த்தையில் உள்ளடக்கம். ஆகவே பார சுமக்க ஒருவன் திணறுகிறான். இங்கே ஒரு விதத்தில் பார்க்கும்போது பரிசுத்தமாக வாழ்வதற்கும் அவன் பலவீனமாக இருக்கலாம், இந்த பாடுகளை சகிப்பதற்கும் அவனுக்கு பலவீனம் இருக்கலாம். அதான் அவர் சொல்றாரு, அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்கள் நமக்கு உதவி செய்கிறார். பாரத்தை சுமப்பதற்கு திணறுகிறாயா? பாடுகளை அனுபவிப்பதற்கு திணறுகிறாயா? ஆவிக்குரிய காரியங்களை முன்னேற திணறுகிறாயா? எந்த விதமான பலவீனமாக இருந்தாலும் நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்று அறியாமல் இருக்கிறபடியா. அவ்விதமான நெருக்கம் வரும்போது we don't know how to pray also. Every Christian faces. சொல்றாரு, வேண்டிய என்று அறியாமல் இருக்கிறபடியினால் ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அதில் ஒரு கிரீக்க வார்த்தை ஸ்டெனாக்மோசிஸ் என்கிற வார்த்தை வருகிறது. அது அந்த பெருமூச்சு என்கிற வார்த்தையோடு தொடர்புடையது. அதில் முக்கியமாக அந்த அறியாமல் இருக்கிறதுன்னு சொல்லும்போது டு நோ காட்ஸ் வில் ஃபார் சஃபரிங். ஏன்னா பலகீனம் என்று பார்த்தோம்ல, அந்த பலகீனங்களில் பலகீனம் இருந்தாலே அது அடுத்து தொடர்ந்து வாருகிறது சஃபரிங் தான்.
ஃபிசிக்கல் சஃபரிங்காக இருக்கலாம், மன ரீதியாக பொருளாதார சஃபரிங் எதுவாக இருந்தாலும் அது தேவன் ஒரு திட்டத்தோடு தான், ஒரு சித்தத்தோடு தான் வைத்திருக்க. அதை தான் நமக்கு தெரியாது. இல்லை நம்முடைய வாழ்க்கையில் வருகிற துன்பங்கள், நெருக்கடி எல்லாத்துடைய நோக்கம் ஒன்று இருக்கும். we don't know that. அதனால தான் அவர் ஆனால் அதுக்காக நம்ம ஜெபிக்க மாட்டோம் இல்லையா? பொதுவாக அந்த தவறை செய்வோம். ஆவியானவர் தாமே ஜெபிக்கிறாராம். எதுக்காக? பெருமூச்சலோடு அந்த தேவனுடைய சித்தத்தை நான் அறியணும். நான் ஏன் இந்த பாரத்தை சுமக்க கஷ்டப்படுகிறேன், தாங்குவதற்கு கடினமாக இருக்கிறதே, அந்த இடத்துல எனக்கு பலம் தேவை, அதில் தேவனுடைய திட்டம், நோக்கம், சித்தம் இருக்கிறது, அதையும் நான் அறியணும். பலமும் தேவை, அதற்காக அவர் ஜெபிக்கின்றார். தேவனுடைய திட்டத்தையும் நான் அறிய வேண்டும், அதுக்காக அவர் ஜெபிக்கின்றார். ஏன்னா இதுக்கு தான் நம்ம பொதுவாக ஜெபிக்க மாட்டோம். எல்லா காலத்திலும் கிறிஸ்தவம் அப்படித்தான் இருந்திருக்கிறது. ஆகவே அவர் திரளான பெருமூச்சுகளோடு குரோனிங் ஆங்கிலத்தில் ஜெபிக்கின்றார். 27 ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படி, ஏன்னா அவரு தான் தேவ சித்தம் தெரியும். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படி பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால், இங்க பிரசன்னர் இஸ் எ கண்டினியூங் ப்ராசஸ், செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்வில் வருகிற பலகீனமான நேரங்களிலே, நாம் துன்பப்படுகிற நெருக்கப்படுகிற காலங்களிலே என்ன சித்தத்துக்கோ ஆக அதிலே நாம் போகின்றோம், அல்லது அதை சமூகம் நம் மீது கொண்டு வருகிறது, அல்லது ஏன் தேவன் அனுமதிக்கின்றார் என்பதை ஆராய்ந்து பார்க்கிறவர் நமக்கு ஜெபிக்கின்றார், நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆகவே தேவன் அறியாமல் எதையும் செய்யவில்லை, அறிந்துதான் நமக்காக விண்ணப்பம் செய்கிறோம். நாம் தான் அறியாமல் விண்ணப்பம் செய்கிறோம், அறியாத விதமாய் விண்ணப்பம் செய்கிறோம், அறியாமையிலே விண்ணப்பம் செய்கிறோம். ஆனால் அவர் அறிந்து, அறிவோடு நாமும் அதை அறிந்து கொள்ளும்படியாக வேண்டுதல் செய்கின்றார். தொடர்ந்து 28 அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டுள்ளாய் தேவனிடத்தில் அன்புகளுக்கு சகலம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இந்த இடத்துல மீண்டும் துன்பத்திலாக போய்கொண்டிருக்கிறது சபை. துன்பமே, நெருக்கடிகளே, பாடுகளே சபையை பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறது. அப்பதான் சொல்றாரு, அவருடைய தீர்மானத்தின்படி. தமிழில் தீர்மானம்ங்கிற வார்த்தை இருக்கிறது. அது அத்தனை சரியான பொருளை எல்லாரும் புரிந்து கொள்வார்களா என்று எனக்கு தெரியாது. ஆயினும் பல இறையில் அறிஞர்கள் அந்த தீர்மானங்கிற வார்த்தைக்கு தமிழில், ஆங்கிலத்தில் 2 வார்த்தைகள் தான் அதை பொருள் கொள்வதாக சொல்வார்கள். பிளான் ஆஃப் காட் ஆர் த பர்பஸ் ஆஃப் காட். அதான் அதில் வர வேண்டியது. அப்படின்னா அன்றையும் அவருடைய நோக்கத்தின்படி என்று சொல்லலாம், அவரோட திட்டத்தின்படி என்று சொல்லலாம். தீர்மானங்கிற வார்த்தைக்கு ரீப்ளேஸ்மெண்ட். ஆக நான் வார்த்தையை வசனத்தை மாத்திரன்னு புரியாதுங்க, அந்த சரியான பொருளை அந்த இடத்துல கொண்டு வர முயற்சிக்கிறேன். ஏன்னா சில ஈஸியாக இவர் பாஸ்டர் வார்த்தையெல்லாம் மாத்திரான்னு சொல்லி வருவாங்க. வார்த்தையை மாற்றல, தீர்மானங்கிற வார்த்தை இருக்கட்டு, அது சரியான வார்த்தை தான். ஆனால் அது சொல்ல வருகிற கருத்து தேவனுடைய திட்டம் அல்லது தேவனுடைய நோக்கம். ஆகவே அன்றியும் அவருடைய திட்டத்தின்படி, அவருடைய நோக்கத்தின்படி அழைக்கப்பட்டுள்ளாய் தேவனிடத்தில் அன்புகளுக்கு, கர்த்தர் மீட்புக்காய் அழைக்கப்பட்ட நமக்கு, மீட்கப்பட்டிருக்கிறோம் அல்லவா, அப்படி மீட்கப்பட்டு அழைக்கப்பட்ட நமக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறன்னு அறிந்திருக்கிறோம். அந்த சகலம் என்ற வார்த்தை கிரீக்கில் சில அறிஞர்கள் சொல்வது சகலம் என்று சொல்வதை விட சகலத்திலும் என்று சொல்வது சரி என்று சொல்கிறார். அப்படின்னா சகலத்திலும் ஒரு நன்மை இருக்கிறது. பாடுகள், இந்த பாடுகளை போறாங்களா, பாடுகளிலும் ஒரு நன்மை இருக்கிறது, அதை மறக்க முடியாது இல்லையா? நான் கூட இப்போ ஹார்ட் டெஸ்ட்டுக்கு தான் போயிட்டு வந்தேன். எனக்கு அது வந்தது நல்லதுன்னு நினைக்கின்றேன். ஏன்னா கொஞ்ச நாளாக நான் சரியாக டெஸ்ட் எல்லாம் பண்ணாமல் தான் இருந்தேன். இப்போ அந்த பிரச்சனை வந்து நான் டெஸ்ட் பண்ணனால தான் எத்தனை % அடைப்பு இருக்கிறது ஹார்ட்டில், நான் எப்படி ஃபுட்டில் வந்து கண்ட்ரோலாக இருக்கணும்னு கற்றுக்கொண்டேன். அப்போ அது நல்லது இல்லையா? தேவன் நம்முடைய வாழ்வில் அனுமதிக்கிறது எனக்கு நல்லதாய் மாறுகிறது. ஆகவே தான் சகலத்திலும் ஒரு நன்மை இருக்கிறது, சகலம் நன்மையாக நடக்கிறது புரிந்திருக்கிறோம். ஆனால் த பெஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆர் த பெஸ்ட் வே டு அண்டர்ஸ்டாண்ட் இஸ் சகலத்திலும் ஒரு நன்மை இருக்கிறது. அப்படியானால் இந்த மீட்கப்பட்ட பரிசுத்தவான்களுடைய நம்முடைய வாழ்க்கையிலே பாடுகளும் ஒரு நன்மையை நமக்கு தரும்.
எல்லாவற்றுக்கும் மேலாக மகிமை காண்போம். இந்த உலகத்திலும் சில நன்மைகள் தரலாம். ஆகவே தம்முடைய 29 தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேராக இருக்கும் பொருட்டு, பாருங்க, நேரடியாக கிறிஸ்துடைய பாடுக்கு போறார். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரவராக இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ. முன்குறித்தல்ங்கிற வார்த்தையை சரியா புரியணும்னா, மீட்புக்காக முன்குறித்தார் என்று சிலர் புரிவாங்க. அது சரியாக இந்த கான்டெக்ட் ஏற்கனவே மீட்கப்பட்டவர்கள்ட்ட பேசிட்டு இருக்கிறார். யாரு? ஏற்கனவே மீட்கப்பட்ட மக்களுக்கு பரிசுத்தமாகுதலுடைய முழுமையை குறித்து இறுதி கால மீட்பை பற்றி பேசுகிறார். எப்படி மீட்கப்பட்டவன் உள்ளதை சொல்லலை. மீட்கப்பட்டு பரிசுத்தினாராக, அதுவும் அந்த மகிமையான அந்த இறுதி மீட்பை குறித்து பேசும்போது சொல்லும்போது, முன்னறிந்தாரோ அப்படின்னா கிறிஸ்துக்குள் எவர்களை முன்னறிந்தாரோ, கிறிஸ்துவோடு இருக்க அவர்களை முன்குறிந்தார். அப்படி புரிஞ்சுன்னா குழப்பங்கள் குறையும். மேலும் முந்தின வசனத்தோடு படிங்க, ஏன்னா முந்தின வசனத்துக்கு விளக்கமாகும். தேவனுடைய திட்டத்தின்படி மீட்கப்பட்டவர்களை முன்னறிந்திருக்கிறார், வேற மற்றபடி அறியல. தேவனுடைய திட்டத்துக்குள் கிறிஸ்துக்குள் மீட்கப்பட்டவர்களை அவர் அறிந்திருக்கிறார். முன்னறிந்து ஏற்கனவே அறிந்திருந்தார். அதுக்காக இவங்களை மட்டும்தான் மீட்கணும் அந்த அப்படி அல்ல. அது தவறான ஒரு இடத்துக்கு கொண்டு சென்று விடும். அதவே இங்கே அவர் பேசல. புரியுதுல? பரிசுத்தத்துக்கு நேராக பேசுகிறார். தொடர்ந்து படிப்போம். முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதுக்கு முன்குறித்திருக்கார். குமாரனுடைய சாயல், குமாரனுடைய சாயல் என்ன? பாடுகளிலும் அவருக்கு ஒரு சாயல் இருந்தது. அப்படி குணாதிசயங்களை பொதுவாக சொல்லுவோம். அந்த குணாதிசயத்தில் ஒரு பாடு இருந்ததா, சிலுவை இருந்ததா? அந்த சிலுவையில தானே அவர் அப்புறம் மகிமையான அந்த உன்னதத்தில் உட்கார்ந்தார். ஆகவே அதற்குத்தான் முன் குறித்து அது தேவனுடைய திட்டத்தின் ஒரு பகுதி. பாடுகள், உயர்த்தப்படுதல், இவைகளெல்லாம் தேவனை அறிந்தவருடைய மக்கள் வாழ்விலே ஒரு அம்சம் என்பதையும் முன் அறிந்திருந்தார். அதுதான் நம்மளும் அறியணும். அதான் தேவனுடைய சித்தம். அதுக்காக தான் அவரும் ஜெபிக்கிறார். 30 எவர்களை முன்குறித்தாரோ அப்படின்னா கிறிஸ்துக்குள் முன்குறித்தாரோ. அதை எபேசியர் 1ஆம் அதிகாரத்தோடு சேர்த்து படிக்கணும். 2வது கிறிஸ்துக்குள் முன்னறிதல். கிறிஸ்து வெளியில் ஒரு முன்னறிதலே கிடையாது. அப்படின்னா கிறிஸ்துக்குள் எப்படி முன்னறிய முடியும்? கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களை கிறிஸ்துக்குள்ளா பார்க்கிறார். கிறிஸ்துவூடாக, கிறிஸ்து மூலமாக கிறிஸ்துக்குள் இருக்கிறவர்களை அவர் முன்குறித்து, அதாவது கிறிஸ்துவை முன்குறித்து அவர்களுக்கு, அதாவது கிறிஸ்துவ தான் பார்க்கிறார். கிறிஸ்துக்குள் முன்னறிந்து கிறிஸ்துக்குள் இருக்கிறவர்களை முன்குறித்து, அப்படியானால் கிறிஸ்துவை முன்குறித்தார், அவருக்குள் இருக்கிறவர்களை முன்குறித்தார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். இந்த அழைப்பை சிலர் மீட்புக்கான அழைப்பு என்று சொல்வார்கள். தவறும் இல்லை, ஏன்னா அது பாஸ்டன்ஸோட போகிறது. அழைத்திருக்கிறார். எவர்கள் அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார். அவருடைய அந்த அழைப்பு, கிறிஸ்துக்குள் உள்ள அழைப்பை ஏற்று கிறிஸ்துக்குள் வருகிறவர்களை அவர் நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். எதற்காக? கிறிஸ்துவின் சாயலை அடைவதற்காக. கிறிஸ்துவ அப்ப எல்லாமே கிறிஸ்துவ. கிறிஸ்துவ முன்குறிச்சாரு, கிறிஸ்துக்குள்ள முன்குறிச்சார், கிறிஸ்து மூலமாய் முன்குறித்தார், கிறிஸ்து ஊடாக முன்குறித்தவர்களை பார்க்கிறார், கிறிஸ்துக்குள்ளாக மகிமைப்படுத்தியிருக்கிறார். ஆகிய பாடுகள் பரிசுத்தமாவதற்குரிய ஒரு அம்சம். மகிமைப்படுவதற்கு முன்பாக கிறிஸ்துவ வாழ்வின் ஒரு அம்சமாக இருக்கிறது. அதை முற்றிலுமாக இந்த உலகத்தை விட்டு மாற்ற முடியாது. ஏன்னா அந்த மாற்றத்துக்குள்ளாக தான் கடந்து போக வேண்டியவர்களாக இருக்கின்றோம். தொடர்ந்து 31 இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? ஒரு கேள்வி. மேல கொடுத்தார்ல ஆர்கியுமெண்ட். இப்போ கடைசி வரார். 5ஆம் அதிகாரத்திலிருந்தே சொன்னார்லவா, அதுக்கு எண்டுக்கு வரார். 5ஆம் அதிகாரத்திலிருந்தே பரிசுத்தத்தை பற்றி பேசு பல வேறு வழிகளே பேசினார். ரட்சிப்புடைய ஆசீர்வாதங்கள், அப்படி ஒவ்வொரு படிப்படியாக வந்து பரிசுத்த ஆவியினால் நாம் பரிசுத்தமாகப்படுது. இப்போது பாடுகள் வழியாகவும் நாம் பரிசுத்தத்துக்குள்ளாக இருக்கிறோம். அதை பேசுகிறார். அப்படி வரும்போது கடைசியாக
இவளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? இதனுடைய பதில் அவர் சொல்லலை, ஆனால் இட் இஸ் அண்டர்ஸ்டுட். ஒன்றுமே சொல்ல முடியாது. ஏன்னா தேவனுடைய சிந்தை அறிந்தவன் யார்? பதில் இல்லை நம்மிடம். நான் தேவனுடைய பிள்ளை ஏன் பாட அனுபவிக்கிறேன் தெரியல. அடுத்தது, தேவன் தம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பார். யார் யார் இருப்பார் நமக்காக? பதில் இல்லை, யாரும் இருக்க மாட்டாங்க. அதான் உண்மை. அங்கே பதில் தெரியவில்லை. என்னது? இவைகளை குறித்து நம்ம என்ன சொல்லுவோம்? சொல்லே ஒன்றும் இல்லை. ஏன்னா நமக்கு அது தெரியாது. ஆனால் நிச்சயமாக மீட்பு நிச்சயமானது. அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. அதுபோல நமக்கு விரோதமாக யாரும் இல்லை. எவ்வளோ மகிழ்ச்சியான செய்தி! தம்முடைய சொந்த குமாரன் என்னும் பாராமல் நம்ம எல்லோருக்கும் அவரை ஒப்பு கொடுத்தவர். அவரோட கூட என்றால் இங்கே கிறிஸ்துவோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? மற்ற எல்லாவற்றையும் என்று சொல்லும்போது மெட்டீரியல் பிளஸிங் என்று பொதுவாக விளக்குவார்கள். ஆனால் அந்த கான்டெக்ஸ்ட், அந்த 18 வசனம் என்னது? ஆதால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் ஒப்பிடத்தவர்கள் எல்லாம் வருகிறா, அதோடு பொருத்தி படும்போது பரிசுத்தப்பட தேவையான மற்றும் பாடு சபிக்க தேவையான. அப்போ என்னெல்லாம் நமக்கு தருவாராம்? பரிசுத்தப்படுவதற்கு தேவையான அனைத்தும் தருவார். பரிசுத்தாவி தந்தார், வசனத்தை தந்தார், மீட்பை தந்தார், இல்லை இதெல்லாம் தந்தார் அல்லவா? அதுபோல பாடுகளை சகிப்பதற்கு தேவையான பலத்தையும் தருவார். பரிசுத்தாவி நமக்காக வேண்டுதல் செய்கிறாரா? அதையும் தருவார். அப்போ எல்லாவற்றையும் நமக்கு தருவார் என்று சொல்லும்போது பரிசுத்தப்பட தேவையான அனைத்தையும் தருவார். தந்து கொண்டிருக்கின்றார், தந்திருக்கிறார். அதுபோல பாடுகளை சகிப்பதற்கான மன வலிமையை தருவார். ஏன்னா அதான் பலகீனம். அதுக்காக அவர் ஜெபிக்கிறார். பாரத்தை சுமக்க முடியாமல் முதல் நூற்றாண்டு சபை, இன்னைக்கும் அதற்கு நேராகத்தான் சபை போய்கொண்டிருக்கிறோம் என்ற எண்ணம் சில வேளை நமக்கு எழலாம். ஆகவே பரிசுத்தப்படும் தேவையான அனைத்தையும் நமக்கு தருவார். பாடுகளை சகிக்க தேவையான அனைத்தையும் நமக்கு தருவார். தேவன் தெரிந்து கொண்டவர் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? இது ஒரு கோர்ட் சீன்ல வந்த மாதிரி போகும். யாரு கோர்ட்ல யாரு குற்றம் சாட்ட முடியும்? ஒரு விதத்தில் சொன்னா யாரும் இல்லை. ஆனால் சாத்தான் குற்றம் சாட்டி கொண்டு தான் இருக்கின்றான். ஆனால் அவனுடைய குற்றச்சாட்டு நிற்காது. அதையும் புரிந்து கொள்ள வேண்டும். சாத்தானின் குற்றச்சாட்டு தேவ சமூகத்திலே தேவனுடைய புத்தரின் மேல் அவன் செய்கிற குற்றச்சாட்டு நிற்காது. தேவனே அவர்களை நீதிமான்களாக்குறார். யான் தெரியுமா நிற்காது? தேவன் தான் அவர்களை நீதிமானாங்கிறார். யாரை? தேவபுத்திரர்களை, நம்மை, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களை, கிறிஸ்துக்குள் நீதிமான ஆக்கப்பட்டவர்களை, கிறிஸ்துவ விசுவாசித்தவர்களை நீதிமான் என்று கோர்ட்டில் எழுதுனதே தேவன். அவர் எழுதுனதுதான். இந்த பிளாத்து சொன்னா இல்லவா, எழுதுனதான். பிளாத்து சொன்னதுக்கே அவ்வளவு வலு இருக்குமானார், இந்த உலகத்தை உண்டாக்கிய இந்த சர்வலோகத்தின் நியாயாதிபதி அவருடைய மாபெரும் இறுதி கோர்ட்ல, இறுதி சுப்ரீம் கோர்ட் அங்க சொன்ன தீர்ப்பை யாருமே மாற்ற முடியாது. அங்க அவர் நமக்கு என்ன தீர்ப்பை தந்திருக்கிறார்? நீங்கள் நீதிமான்கள், நீங்கள் பரிசுத்தர்கள், நீங்கள் மகிமை பொருந்தியவர்கள், நீங்கள் கிறிஸ்துவோடு கூட ஆள தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? யாரும் இல்லை. ஏன்னா அடுத்து அதுக்கும் பதில் தருகிறார். கிறிஸ்துவே மரித்தவர் அவர். அங்க தேவன் சொன்னார், இங்க கிறிஸ்துன்னு சொன்னார். அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறவர். வலது பாரிசம் என்றால் வலது பக்கம் என்று நாம் புரிவோம். அந்த புரிதலை குறித்து தப்பாக நாம் சொல்ல ஒன்றும் இல்லை. ஆனால் யூத இறையிலே அதுதான் கிறிஸ்துவ இறையிலும் வருகிறது. இந்த இடத்துல வலது பாரிசம் என்பது தேவனுடைய அதிகாரத்தில் இருப்பதை குறிக்கும். அந்த ஆகவே தேவனுடைய அதிகாரத்தில் இருக்கிறவரும் அவர் தான். தேவனுடைய அப்ப இந்த முந்தின வசனத்தை இந்த வசனத்தையும் சேர்த்து படிச்சோன்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய அதிகாரத்தில் இருந்து நியாயம் இருக்கிறதும் யார் தான்? கிறிஸ்து தான். அவர் அதோடு நிறுத்தவில்லை, நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. இந்த 34 வசனத்தை குறித்து
ஒரு விளக்கு உரையிலே ஊனமாய் போடப்பட்டுள்ளது. ஒரு நீதிபதி தன்னைத்தானே குற்றவாளி என கூற முடியுமா? அப்படி இருக்க முடியாது. கிறிஸ்துவுடன் இருக்கும் கிறிஸ்தவனை அவர் எப்படி குற்றம் சாட்ட முடியும்? எப்படி குற்றம் சாட்ட முடியும்? ஏன்னா கிறிஸ்து தான் நமக்காய் மரித்தார், நம்மளை நீதிமான்களாக ஆக்கினதும் அவர் தான். அவர் இப்போ நீதிபதியாக இருந்து கொண்டு நம்ம எப்படி குற்றவாளின்னு அவர் சொல்ல முடியும்? இன்னொரு கோணத்தில் சொன்னால் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படித்தா இன்னும் கொஞ்சம் மீனிங்ஃபுல்லாக இருக்கும். ஆனபடியால் கிறிஸ்துக்கு உட்பட்டு இருந்து, பிகாஸ் நீதிபதியாக இருக்கிற கிறிஸ்துக்குள்ள நாமே இருக்கிறோம். கிறிஸ்துக்கு உட்பட்டவளாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பே கிடையாது. நரகத்துக்கு அனுப்புகிற தீர்ப்பு யாரும் கிடையாது. தேவனுடைய பிள்ளைகளாக கிறிஸ்து விசுவாசிக்கிறவர்களுக்கு கிடையாது. ஏன்னா அவர் தான் நம்ம நீதிபதியாக, அவர் தான் நம்மை நீதிமான் என்று சொன்னார். நம்மை நீதிமான் என்று சொன்னவரே நீதிபதியாக இருக்கிறார். ஆக அவர் தன்னுடைய இன்னொருத்தர் சொன்னால் நம்ம கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறோம், அவருடைய சரீரத்தின் அங்கமாக இருக்கணும். அப்போ அவர் தன்னைத்தானே குற்றவாளி என்று சொல்ல முடியுமா? ஜஸ்ட் கொஞ்சம் புத்திபூர்வமாக யோசித்து பாருங்க, தப்பாகவும் புரிஞ்சிடக்கூடாது. புத்திபூர்வமாக நியாயாதிபதியாக இருக்கிற கிறிஸ்துவின் சரீரத்தில் ஒரு அங்கமாய் நாம் இருந்து கொண்டால் ஒரு நீதிபதி தன்னைத்தானே குற்றவாளி என்று சொல்ல முடியுமா? ஏதாவது ஒரு கோர்ட்டில் உலகத்தில் அப்படியே நடந்திருக்குதா? நான் தான் குற்றவாளி என்று ஒரு நீதிபதி சொல்வாரா? சொல்வதற்கு சட்டமே அனுமதிக்காது. அப்படியானால் அவருக்கு நியாயாதிபதி அந்த கோர்ட்டிலே அந்த சீட்டில் இருக்க முடியாது. நியாயாதிபதியை தேர்ந்தெடுப்பதாகவே என்னெல்லாம் பரிசீலிக்கிறாங்க, அவர் மீது வேறு ஏதாவது குற்றச்சாட்டு உண்டானு பரிசீலித்து அங்கே வைப்பாங்க. குற்றமில்லாதவர் தான் அங்கே இருக்க முடியும். ஆகவே குற்றமில்லாத கிறிஸ்து தன்னோடு தனக்குள் இருக்கிறவனை குற்றவாளியாக தீர்க்க, ஆக்கினை தீர்ப்பு கொடுக்க வாய்ப்பில்லை, மாட்டார். அதுதான் நம்முடைய ரட்சிப்பு நிச்சயத்துடைய உன்னதமான ஒரு நிலை. இறுதி கால மீட்பிலும் அவர் அப்படி செய்ய மாட்டார். 35 உமது நிமித்தம் என்னோரும் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம். பாருங்க அந்த பாடுகள் மீண்டும் 18ஆம் வசனத்துக்கு கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் துன்பங்கள் மேல் துன்பங்கள் வந்தாலும் கிறிஸ்து நன்மை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? அடுத்த கேள்வி போறார், யார் இதிலிருந்து பிரிக்க முடியும்? கிரைஸ்ட் லவ் ஃபார் பிலீவர், நாட் அவர் லவ். நம்முடைய அன்பு அல்ல, கிறிஸ்து நன்மை விட்டு நம்ம பிரிக்க முடியாது. அதான் முக்கியம். ஏன்னா அவருடைய அன்பு நம்மை சூழ்ந்து இருக்கிறது. We are under the arms of his love. கோழி தன் குஞ்சுகளை தன் செட்டைக்குள் அன்போடு அரவணைக்கிற விதமாக தேவன் தான் மீட்டவர்களை தன்னுடைய இறக்கைக்குள்ளாக உயிரோடு பாதுகாக்கின்றார். அருமையான வார்த்தைகள். அதை எப்படி பிரிக்க முடியும்? கோழி என்கிற தாய் கோழிக்குள்ள சின்ன குஞ்சு கோழிகள் உயிரோடு இருக்கிறது. அதுபோல உயிருள்ள கிறிஸ்துக்குள்ளாக, அவருடைய அன்பின் செட்டைகளுக்குள்ளாக, அவருடைய அன்பின் ஆளுகையாகிய செட்டைகளுக்குள்ளாக பாதுகாப்பாக உயிரோடு இருக்கு. அருமையான பகுதி. நான் இதில் என்ஜாய். கடந்த 35 வருஷமாக இந்த வசன பகுதி நான் தியானிக்கிறேன். ஐ என்ஜாய் ஆல்வேஸ். பதில் கொடுக்கிறார். உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ. ஏன்னா துன்பத்துக்குள்ள போறாங்க. அதான் ரோமர் 8:28 திரும்ப பாருங்க. அந்நியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு, தேவனிடத்தில் அன்புகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதோ நடக்கிறது அறிந்திருக்கிறோம். அப்ப இத்தனை வந்தாலும் இவைகள் அனைத்து நன்மைக்குத்தான். சகலத்தில் நன்மை உண்டு. உபத்திரமா நன்மை உண்டு, வியாகுலமா நன்மை உண்டு, துன்பமோ நன்மை உண்டு, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ நன்மை உண்டு. கஷ்டம்தான். எனக்கே நம்ம சில யோசிப்போம். ஆவியானவர் தான் நம்மளை பலப்படுத்தணும். தேவனுடைய வார்த்தை தான் நம்ம பலப்படுத்தணும். விசுவாசிக்கிறது இன்றைக்கு கடினம். ஏன்னா இன்றைக்கு ப்ராஸ்பரிட்டி காஸ்பல், உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராது.
என்ன செய்யணும்? நீங்கள் இயேசுவை கூட விசுவாசிக்காண்டா அந்த அளவுக்கு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. எங்களுக்கு ஒரு கடிதம் போடுங்க, நாங்கள் ஏதாவது கோபுரத்தில் யாரும் இருப்போம், அங்கே இருந்து ஜெபிப்போம். கீழே இருந்தே ஜெபிக்க மாட்டான், கோபுரத்தில் யாரும் ஜெபிப்பானா? கேட்க நல்லா இருக்கு. இன்னைக்கு ஒரு நோட்டீஸ் பார்த்து, ஜப வலையா, ஜப வலை. வசனத்தில் வலைனாலே நியாய தீர்ப்பை சொல்றது. சரி பரவாயில்ல, ஜப வலையில இருக்கட்டும். கிறிஸ்தவம் எங்கேயோ போய் கொண்டிருக்கிறோம். இவைகள் நம்மை கிறிஸ்து நண்பை விட்டு பிரிக்க முடியாது. பாடுகள் நம்மை கிறிஸ்து நண்பை விட்டு பிரிக்க முடியாது. அவருடைய பாதுகாப்புக்குள்ள இருக்கிறோம் என்றால் அந்த பாடுகள் அவருடைய பாதுகாப்பை விட்டு வெளியே போகல. எப்படி கோழி குஞ்சு பருந்து தூக்க வரும்போது குஞ்சு பருந்து வரும், தாயை கூட அடிக்கிற மாதிரி தான் வரும், ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது. குஞ்சு சிறகுக்குள்ளே இருந்துன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஆகவே நாம் கிறிஸ்துக்குள் இருப்போமானால் இவளை எதுவுமே நம்மை ஒன்று செய்யாது. இவை எல்லாவற்றிலேயும் 37 வசனம், நாம் நம்மில் அன்புகிறவராலே முற்றிலும் ஜெயங்கொள்வர்களாயிருக்கிறோம். இந்த ஜெயங்கொள்வர்களாயிருக்குங்கிற வார்த்தை கிரீக்கில் ஹைஃபர் நிக்கோமன்ங்கிற வார்த்தை. ஹைஃபர் நிக்கோமன்னா ஹைங்கிற வார்த்தையே உயர்ந்த பொருள் கூறும். ஆனால் இங்கே அது சொல்ல வருகிற கருத்து தொடர் வெற்றி, கண்டினியூஸ் விக்டரி. விக்டரி தொடரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட என்ன சொன்னார்? யோவான் 16:33 நினைக்கின்றேன். அதே கருத்தை தான் அது இங்கே பிரதிபலிக்கிறது. ஆனாலும் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு. அதே கான்டெக்ஸ்டில் அங்கே பாடுகள். ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். The one who is with the victorious one will experience the victory. Or வெற்றி பெற்றவருக்குள் இருப்பவர்கள் வெற்றி அனுபவிப்பார்கள். இங்கே கிறிஸ்து என்ன சொல்றாரு? நாம் தொடர் வெற்றிக்குள்ளாக இருக்கிறோமே. அவருடைய அன்பினால் தான் அந்த வெற்றி. அதனால் அந்த அன்பு எப்படி நம்ம அவருடைய எல்லைக்குள்ளாக ஒரு கோழி தன் செட்டைக்குள்ளாக அன்பினால் பிள்ளைகளை பாதுகாக்கிறதோ, அது அவருடைய அன்புக்குள்ளாக கிறிஸ்துக்குள்ளாக நாம் இருக்கும்போது அந்த அன்பு என்ன செய்கிறதா? நம்மை தொடர் வெற்றிக்கு நேராக அழைத்து செல்கிறது. பாடு துன்ப நெருக்கம் இருந்தாலும் தொடர் வெற்றிக்குள்ளே போகும். இங்கே தான் கிறிஸ்தவ வாழ்க்கையை நான் வெற்றியோடு ஓடி முடிக்க முடியும். இந்த கிறிஸ்து அன்பு என்னை விட்டு ஒருபோதும் அகலாது. கிறிஸ்து அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது. அது என்னை பாதுகாப்புறது. அந்த எல்லைக்குள் தான் நான் இருக்கின்றேன் என்பதை ஒரு கிறிஸ்தவன் உணர்ந்தான்னா அவனுக்கு தொடர் வெற்றி உண்டு. சொல்லிட்டு தொடர்ந்து சொல்றாரு 38 வசனம், மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும், தேவதூதர்கள் சொல்லும்போது நல்ல தூதர்களும் சரி கெட்ட தூதர் யாரானாலும், அதிகாரங்களானாலும், இங்கே பவர்ஸ், ரூலர்ஸ், ஆட்சியாளர்கள். ஏன்னா அன்றைக்கு ரோம அரசாங்கம் எந்த அளவுக்கு அவர்களை கொடுமைப்படுத்தினது. ஆட்சியாளர் அதிகாரங்களானாலும், வல்லமைகளானாலும், நிகழ்காரியங்களானாலும், வருங்காரியங்களானாலும். நிகழ்காரியம்னா அன்னைக்கு அவன் போகிற துன்பங்கள், அது ஒருவேளை இதை விட அதிகமான நெருக்கடிகள் எதிர்களை வந்தாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும். இந்த இடத்துல இந்த உயர்வானாலும் தாழ்வானங்கிற வார்த்தை கிரீக்கு வார்த்தையோடு அன்றைய இந்த உயர்வு தாழ்வுங்கிற வார்த்தை ஒரு சும்மா நட்சத்திரங்களுடைய வீச்சு, நட்சத்திர பலன் சொல்கிறாங்களா, அதுதான். அதாவது அல்ல விதிப்பலன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம தமிழ்ல எல்லாம் விதிப்பலன்னு சொல்லுவோம், நட்சத்திர ராசி பலன் எல்லாமே சொல்லுவோம். இது அங்கேயும் இருந்துச்சு. அது கூட ஒன்றும் பண்ண முடியாது. யார? கிறிஸ்துக்குள் அன்புக்குள்ளே இருந்தா. நம்ம நட்சத்திரத்தை கண்டு 4 நட்சத்திரம் எல்லாம் பார்க்குறவர்கள் உண்டு. ஆனால் இல்லை, வெள்ளை கோட்டம் கருப்பு சூட், வெள்ளை சட்டையும் கருப்பு சூட்டம் போட்டுட்டு இன்னைக்கு சிலர் போகிறாங்க. இப்போ எல்லா இடத்துலையும் 4 நட்சத்திரம் எல்லாம் பார்ப்பாங்க. ஆனால் அதனால் ஒரு பயனும் இல்லை. அதை சொல்ல அதெல்லாம் உங்களை ஒன்றும் தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்காது. அவர்கள் உங்கள் மேல் ஆட்சி செய்ய முடியாது. வேறெந்த சிருஷ்டியானாலும், இது மட்டும் இல்லை, ராசி பலன், ராசி நட்சத்திரம், எதெல்லாம் அது கூட உங்களை பிரிக்க முடியாது. வேற எந்த சிருஷ்டியும், இதுவரை ஏதாவது சிருஷ்டி உங்களுக்கு கண்ணு காணாத எந்த சிருஷ்டி கூட இல்லை. இப்போ சொல்கிறாங்களா ஏலியன்ஸ்,
அவர்களால் ஏலியன்ஸ் என்று வந்து கிடையாது என்று நான் நம்புகின்றேன். சரி, அவங்க பார்வையில் இருந்தாலும் அதுவும் அதான் பவுல் எல்லாத்தையும் சேர்த்தான் பேசிட்டார் இல்லையா? அல்ல இலுமினாட்டிஸ் இப்போ ஒரு வார்த்தை இலுமினாட்டிஸ். நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுள்ள தேவனுடைய அன்பை, கிறிஸ்துக்குள்ள அவர் அந்த அன்பை காட்டியிருக்கிறார்ல செட்டைகளையும் அந்த செட்டைக்குள்ள இருக்கிற நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். எதுவரை கிறிஸ்துவின் சாயலிலே நாம் மகிமை அடையும் வரை, கிறிஸ்துவின் ராஜ்யத்தினுடைய முழுமையை நாம் கண்ணார கண்டு ஆபிரகாம் கண்ட வண்ணவனாக இன்று நாம் கண்டிருக்கிற அந்த மீட்பினுடைய முழுமையை கண்டு அனுபவிக்கும் வரை, அதற்குள்ளாக நாம் முழுமையாக சென்று அடையும் வரை பிரிக்காது. அந்த அளவுக்கு தேவன் கிறிஸ்து இயேசுடைய மேலுள்ள விசுவாசத்தினால், அவருடைய இரத்தத்தால், அவருடைய வாழ்வால், அவருடைய வார்த்தையால், அவருடைய வசனத்தால், பரிசுத்தாவினால், பாடுகளால் நம்மை பரிசுத்தமாக்கி அந்த மகிமையிலே கொண்டு சேர்ப்பார். பிரிக்கவே முடியாது. மீட்பு நிலையானது, நிச்சயமானது, நம்பகத்தன்மை உள்ளது. அந்த நம்பிக்கை தான் கிறிஸ்தவ நம்பிக்கை. இதோடு தான் நாம் வாழ வேண்டும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலம் நமக்கு ஆசீர்வாதம் தருவாராக. இப்போது உங்களுடைய கருத்துகள் ஏதாவது இருக்குமானாலும், அது கூட அந்த நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானுங்கிறத கூட நம்முடைய வாழ்க்கையில் தவிர்க்க முடியாது இல்லையா? இதில் நம்ம பார்த்த சில காரியங்கள் எல்லாம், மரணத்தை தவிர்க்க முடியுமா? ஜீவனை தவிர்க்க முடியுமா? தேவதூதர்கள், அதிகாரங்கள், இல்லை ஆட்சிக்குள்ள தானே, ஏதாவது ஒரு ஆட்சிக்குள்ள நம்ம இருந்தானே ஆக வேண்டும். இதெல்லாம் நிஜ வாழ்விலே எது இருந்தாலும் நம்மை பிரிக்க முடியாது. இந்த வார்த்தைகள் மூலம் ஆகவே இந்த பரிசுத்தம் என்கிற இந்த பகுதி 5 முதல் 8ஆம் அதிகாரத்தில் நாம் மீட்கப்பட்ட நாள் முதல் அந்த இறுதி மீட்பை அடைகிற நாள் வரை கிறிஸ்து நன்மை விட்டு நம்ம எதுவுமே பிரிக்க முடியாது. இப்போது உங்களுடைய கருத்துக்கள் தான் இருக்குமானால் இதை பகிர்ந்து கொள்ளலாம். அதனால பாரம் சுமக்க பலவீனமாக இருக்கின்றோம். அஸ்தேனியா என்கிறதான கிரேக்க வார்த்தை, பாரம் சுமக்க பலவீனமாக இருக்கிறோம். எந்த பாரத்தை சுமக்க? ஆமா, ஆமா. அதான் நீங்க வசனங்களை புரியும் போது கான்டெக்ஸ்ட்ல தான் புரியணும். வசனத்தை ஐசோலேட் பண்ணி புரிஞ்சா ஒருபோதும் அந்த வசன பகுதியை புரிய மாட்டோம். 18ஆம் வசனத்துல பாடுகளை குறித்து பேசுகின்றார். அப்போ கிறிஸ்தவனுடைய வாழ்விலே பரிசுத்தமடைவதில் ஒரு ப்ராசஸ் சில வேளை பாடுகளுக்குள்ளாக போகும் வாய்ப்பு உண்டு. அப்படி பாடுகளுக்குள்ளாக போகும்போது அதை சுமக்க முடியாத பலவீனமாக இருக்கிறது. அப்படி சுமக்க முடியாத அந்த பலவீனத்தில் இருக்கும்போது எப்படி வேண்டுவதென்றே நமக்கே தெரியாது. அந்த இடங்களிலே பாடுகளுடைய கர்த்தருடைய சித்தம் என்ன என்பதை நாம் அறிவதற்காக தான் ஆண்டவர் ஜெபிக்கிறார். நாம் எதை அறியவில்லை, என்னுடைய வாழ்வு இருக்கிற பாடுகளுடைய நோக்கம் என்னவென்று நாம் அறியாமல் இருக்கிறோம். உதாரணமாக யோபு எடுங்க, யோபு பாடுபட்டான். அவனுக்கு அந்த பாடுகளுடைய நோக்கம் தெரியவே தெரியல. அதுபோல தான் அநேக வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையில் வருது. நம்ம சின்ன பாடுகள் அல்ல, ஒரு பெரிய நெருக்கடி வரும்போது அந்த பாடுகளுடைய நோக்கத்தையே நம்ம சில புரிய முடியாது. அதுதான் நம்முடைய பலவீனமாகவும் இருக்கிறது. அப்போதான் நம்ம நினைக்கிற சுமக்க முடியாத சுமையை நான் சுமக்கின்றேனோ. ஆகவே
நம்முடைய ஜபங்கள் தளரலாம், தேவனுடைய சித்தத்தை அறிவதிலே நாம் பலவீனமாக இருக்கலாம். ஆகவே தேவன் அதற்காக ஆவியானவர் நமக்காக ஜெபிக்கின்றார். எதற்காக? நாமும் பாடுகளிலே அந்த பாடுகளை தாங்கக்கூடிய வலிமை நமக்கு தேவை. பாடுகளுடைய சித்தம் எதற்காக தேவன் இதை அனுமதித்தார் என்பதை அறிவதற்கான ஆவிக்குரிய பகுத்துணர்வும் நமக்கு தேவை. இவைகளுக்காக தேவன் ஜெபிக்கின்றார். 25ஆம் வசனம், நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோட காத்திருப்போம். நம்பிக்கைக்கு பரிசுத்தவான்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. Trust is desire and expectation. நம்பிக்கைக்கு அந்த மீனிங் வந்து desire and expectation, விருப்பமும் எதிர்பார்க்குதலும். இல்ல பொதுவாக இந்த ஃபெய்த்துக்கு ஒரு வேர்டு, அது விசுவாசம். அது பிரேக்கிங் ஆல் மை ஹோல்டிங்ஸ் ஐ ட்ரஸ்ட் இன் ஹிம் அப்படின்னு சொல்றாங்க. விசுவாசன்ற என்னுடைய எல்லா விதமான நம்பிக்கையினுடைய பிடிப்புகளை எல்லாம் விட்டு அவரில் நம்புகிறேன். இந்த இப்போ அதே மாதிரி இந்த 1 Corinthians 13 நம்பிக்கை, விசுவாசம், அன்பு, இதுல அன்பே நிலைக்கும் அப்படின்னு படிக்கிறோம் இல்லையா? ஆமா. அந்த மூணுக்கும் டிஃபரன்ஸ். அந்த நம்ம பொதுவாக கிறிஸ்தவத்துல வந்து விசுவாசம் ஃபெய்த்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறோம், நம்பிக்கைங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். இதுல நம்பிக்கை என்பது விசுவாசத்துக்கு முந்தினது இல்லையா? அது எப்படி நம்ம எல்லாம் சேமா தான் எடுத்துக்கணுமா? அதுல வார்த்தைகள் அதை பயன்படுத்துறத அதை எப்படி நம்ம இது பண்றது? நம்பிக்கை, விசுவாசம். தமிழ் மொழியில நம்ம பேச்சு வழக்கில் விசுவாசம், நம்பிக்கை ரெண்டையுமே ஒரு பொருள் பன்மொழியில் பயன்படுத்துவோம் அல்லது இன்டர்சேஞ்சபிளாக பயன்படுத்துவோம். விசுவாசம் என்று பேசும்போது நம்பிக்கை பேசுவோம், நம்பிக்கை என்று பேசும்போது விசுவாசத்தை பேசுவோம். மாறி மாறி தான் பயன்படுத்துவோம். ஆகவே அந்த புரிதலோடு தான் பல வேளைகளில் நாம் பைபிளை அணுகுவோம். அது அடிப்படையிலே நம்முடைய இலக்கண பலகீனங்கள், இலக்கணத்தில் நமக்கு தெளிவில்லாதனால் ஒன்று. இரண்டாவது, இறையில் அடிப்படையிலே நாம் பார்க்கும்போது நம்பிக்கை என்கிறது விசுவாசத்தோடு சொல்லுவதனால் தப்புன்றும் ஆகிவிடாது. ஆனால் இந்த வசன பகுதியில் சொல்லப்படுற நம்பிக்கை என்பது இறுதி கால மீட்பை மையமாய் பேசுகின்றது. எப்படி என்றால், கடந்த காலத்தில் நாம் கிறிஸ்து மீது வைத்த விசுவாசம் உண்மையானது என்பதை எப்போது அறிவோம்? எதிர்காலத்தில் அதை நாம் முழுமையாக கண்ணார காணும்போது அறிவோம். அதுதான் பேசுகிறார். அப்போ அந்த கண்ணார காணுவோம் என்பதை நம்பி இருத்தாலே இங்கே பேசுகிறார். ஃபியூச்சர். ஸோ அதனால தான் சில பிரசங்கி மாறி அதை இப்போ நம்ம விளக்குவாங்க. அப்படி பிளக்கிறத நான் கேட்டுக்கிறேன். ஃபெய்த் இஸ் எ பாஸ்ட் ஆக்ஷன். அதாவது கிறிஸ்துவின் மேல் வைக்கிற ஒன்று, கடந்த காலத்து ஒன்று. ஹோப் என்பது த ஃபியூச்சர் ஒன். அப்படின்னா எதிர்காலத்தில் நடக்க இருக்கிற ஒன்றின் மீது வைக்கிறதுக்கு ஹோப் என்றும், கடந்த காலத்தில் நடந்த ஒன்றின் மீது வைக்கிற அதை விசுவாசம் என்றும் பிரசங்கிமார் பேசுவார்கள். அப்படி பேசுவது ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கது.